எப்படி தோன்றுச்சு? காமாட்சி பத்தி சொல்லியிருந்தோம், ஏகாம்பரேஸ்வரர் பத்தி சொல்லியிருந்தோம். யாராவது அதை ஒரு பத்தி ஐயா அதை சொல்லுங்க நான் கேட்கறோம் அப்படின்னு யாருமே முனைப்போட கேட்கல. அப்ப என்னன்னா பக்திங்கிறது ஒரு தேடல இருக்கணும். தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பக்தி வந்து லயமாகும். நாங்க அதுக்கு தான் அந்த இது சங்க பத்தி சொல்லிட்டு இருந்தோம். யாராவது அது ஒரு முனைப்போட கேட்டிருந்தீங்கன்னா இன்னுமே நாங்க சந்தோஷப்பட்டு சந்தோஷம் இல்லைன்னு இல்லை, ஆனா அந்த முனைப்பு இருக்கணுங்கிறது தான் அடியனுடைய கருத்து. சரி, கால பூஜை முடிச்சுட்டோம், இன்னொரு கால பூஜைக்கு இன்னொரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, எந்த இடத்தில் லயமாகின்றதோ, எந்த விஷயத்தை நாம் உட்கொள்கின்றோமோ, எந்த விஷயத்தை நாம் ஆட்கொள்கின்றோமோ அந்த விஷயம் மட்டுமே நம்மை ஆட்கொள்ளும். சரி, இந்த இடத்துலயும் சிவன் தான் இருக்கிறார், இன்னொரு இடத்துலயும் சிவன் தான் இருக்கார், இன்னொரு இடத்துலயும் சிவன் தான் இருக்கார், எல்லா இடத்துலயும் சிவன் தான் இருக்கார். ஆனா அந்த சிவத்தை நாம 5 நிமிஷத்துல உள்வாங்க முடியுமானா முடியாது. அப்ப அரை பொழுதுல உள்வாங்கணும்னா முடியாது. அப்ப 4 கால பூஜையிலையும் உள்வாங்கினா மட்டும்தான் அது உள்வாங்க முடியும். ஏதாவது ஒரு நொடி பொழுதுல. சரி, அந்த நொடி பொழுது எப்போ அப்படின்னா 11:55 இருந்து 12:55 இந்த 1 மணி நேரம் சித்தர்களும் மகான்களும் பூஜை செய்யக்கூடிய நேரம். சரியா? அது உங்களுக்கு சுருக்கமா சொல்றோம், ஆனா அதுக்கு விளக்கம் வேற. சரி, இந்த மகா சிவராத்திரியில உன்னதமான நேரம், அந்த உன்னதமான நேரம் இரவு 11:55 இருந்து 12:55 வரைக்கும். அப்பொழுது நாங்க தீபம் ஏற்றுவதற்காக சொல்கிறோம், அங்க தீபம் ஏற்றலாம். சரியா? அது எதுக்கு அப்படின்னா, முன்னோர்களை நினைச்சுட்டு, நம்ம பித்திருக்களை நினைச்சுட்டு, நம்ம தேவர்களை நினைச்சுட்டு, நம்ம வழிகாட்டை நினைச்சுட்டு, குலதெய்வத்தை நினைச்சுட்டு விளக்கு போட்டீங்கன்னா நம்மளுடைய கர்மா கொஞ்சமாவது கரையும். சரியா? கோபம் தாபம் கொஞ்சமாவது குறையணும், பொறுமையும் நிதானமும் நிறைய வேணும். கொஞ்சமா இருந்தா பத்தாது. சரியா? அப்ப பணம் மட்டும் நம்ம நிறைய கேட்கறோமா இல்லையா? எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேது. ஆனா பக்தி மட்டும் நமக்கு டைமே இல்லை. எனக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லை. டிவி சீரியல் பார்ப்பீங்க, அடுத்தவங்க நாயத்தை பேசுவீங்க, பொழுதுபோக்கு பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க, செல்போனை நோண்டுவீங்க. அடுத்த அவன் அங்க ஓடி போயிட்டாளா, இவன் இப்படி ஆயிட்டாளா, அதை அப்படி பண்ணிட்டாளா, அவன் அப்படியா, இவன் இப்படியா, இதெல்லாம் பேச நேரம் இருக்கு. நம்மை பத்தி ஏதாவது நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னா இல்ல. சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இருக்கானா, தலையை சீவரத்துக்கு இப்படி வலிப்பாங்க, இப்படி வலிப்பாங்க, இப்படிலாம் வலிப்பாங்க. அப்புறம் இப்படி ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பீங்க, இப்படி ஒரு பக்கம் கண்ணாடியே உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்குலாம் முகத்தை பார்ப்பீங்க. ஆனா கடவுளை கும்பிட்றதுக்கு 5 நிமிஷம் ஒதுக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, கடவுளை கும்பிடுற தேவை இல்லை. கையெடுத்து கும்பிட்ட ஒரு பிள்ளை வந்து கேட்டுச்சு, நான் சிவனுடைய பிள்ளை. ஏன்னா எப்படிம்மா நீ சிவனுடைய பிள்ளை அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளை சொல்லுது, நான் பிரதோஷ பூஜைக்கு ஆனா கோயிலுக்கு போவேன், பிரதோஷ பூஜைனா கோயிலுக்கு போவேன், சிவன் கோயிலுக்கு போவேன், அங்க போய் கையெடுத்து கும்பிடுறேன், பால் வாங்கி தரேன், அப்ப நான் சிவனுடைய பிள்ளை தானே. அடக்கடவுளு, அப்ப பால் வாங்கி கொடுத்துட்டா சிவ பூஜையில கலந்துட்டா சிவனுடைய பிள்ளை ஆயிடுனா, அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மத்தவங்க எல்லாம் பாவிகளா? கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப நீங்களா யாரு? நீங்களும் சிவனுடைய பிள்ளை தானே. ஆனா அவனுடைய பிள்ளை யாரு? அந்த கேள்விக்கு யார்கிட்டயும் உங்கள்கிட்ட விளக்கு இருக்கா? யார்கிட்டயும் விளக்கு இல்லை. அவனுடைய பிள்ளை ஆகணும். அதுக்கு முதல்ல துணிஞ்சிங்களா? அதுக்கான அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தெரியுமா இருக்காது? என்ன பேர் தெரியுமா? வைராக்கியவாதின்னு பேர் அவருக்கு. வைராக்கியம்னா என்ன? பிடிவாத குணம். எதா இருந்தாலும் அதை சாய்ச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதா வைராக்கியம். அவர் பேரு வைராக்கியம். வைராக்கியவாதி அப்படின்னா, அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எவனாலையும் தடுக்க முடியாது. கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாலும் எவனாலையும் தடுக்க முடியாது. புரியுதா சாமி? அப்ப ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன? கொடுத்தாலும் தடுக்க முடியாது, கொடுக்கலனாலும் தடுக்க முடியாது. அம்மா போய் ஏன் இப்ப கதைக்கு வரோம், சிவராத்திரியினுடைய கதைக்கு வரோம். அம்மா போய் என்ன சொல்றா, பிள்ளைங்கள்லாம் பாவம், பிரபஞ்சம் பாவம், இவ்வளோ எண்ணங்கள் இருக்கு, இந்த காலத்துல இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, எல்லாம் நயவஞ்சகத்தோட இருக்குது, வஞ்சகத்தோட இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம்ல, நீ சொல்லிட்டல்ல போய் பூலோகத்துல, சொல்லிட்டல்ல பூலோகத்துல போய் நீ கஷ்டப்பட்டு
தெரிஞ்சு வா, சிவசிவா மகாதேவ் தெரிஞ்சு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சொரூபமா வந்ததுதான் காமாட்சி. பிள்ளை சொரூபமா இருந்தா என்னது? பாலைத்தாய், பால திரிபுர சுந்தரி. அவளே பெரியவளான உடனே என்ன வரா? காமாட்சியா இருக்கா. காக்கும் காமாட்சியா வரா. அவ தியானத்துல இருக்கும்போது கேக்குறாங்க, நான் தியானத்துல இருக்கேன், என்னால சிவனை எப்படி உணர முடியாம போகுது? நல்லா புரிஞ்சுக்க, நீங்க ஏன் உங்களை எல்லாம் குறை சொல்லல. காக்கும் காமாட்சி, அவளுக்கு மிஞ்சன சக்தி இல்ல. ஆனா அவளே என்ன பண்றா? காஞ்சியில சிவனை ஆற தழுவி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. எதுக்கு? உன்னுடைய காட்சி கிடைக்கணும், உன் கூட நான் சேரணும், உன்னோட இருக்கணும் அப்படின்னு. அப்ப தெய்வமாக, அன்னையாக, உலகத்தினுடைய தாயாக இருக்கக்கூடிய அவளுக்கே அந்த நிலைன்னா நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? பக்தி பெருசா இருக்கணும். இப்ப நம்ம என்ன இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? பாவத்தினுடைய பெருகா இருக்கும், அகந்தையினுடைய பெருகா இருக்கும், ஆணவத்தினுடைய பெருகா இருக்கும், மாயையினுடைய பெருகா இருக்கும். அப்ப இதெல்லாம் மாத்தணுமா இல்லையா? பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த தாய், உலகத்தை ஆளக்கூடிய தாய், அன்னையே இருக்கிறவ கூட எத்தனை வருஷமா இருந்தா தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அவன் என்ன பண்றான்னா, காஞ்சி மாநகர்ல, காஞ்சி தான் அப்ப வந்து இந்த பகுதியினுடைய பெரும் பகுதியை ஆண்டக்கூடிய பகுதி காஞ்சிபுரம். சரி, இப்ப சுருங்கி போச்சு, அது புறமாகி போச்சு. ஆனா அன்னைக்கு காஞ்சி மாநகர், மாநகர்னா என்ன? மான்னா பெருசு, பெரிய நகரமா இருந்தது காஞ்சி மாநகர். அந்த காஞ்சி மாநகர்ல ஒரு புன்னைவனம்னு ஒரு இடம் இருக்கு. புன்னைவனம். அந்த புன்னைவனத்துல நம்ம ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. அப்ப நம்மளால 200 ஆண்டு தியானம் பண்றான். இந்த 200 ஆண்டு தியானம் பண்ணும் போது மகாவிஷ்ணு தோன்றி, பாவமா இருக்குது, ஏமா இப்படி பண்ற? நீ அவரெல்லாம் நீ எளிதெல்லாம் பாத்திர முடியாது. இப்ப நீ கடுமையான தியானத்துல இருக்கணும்னு சொன்ன உடனே ஊசி மேல ஏறி தியானத்துல இருக்கா. ஊசி மேல நின்று தியானம் இருந்தான். அப்படி இருந்ததுனாலதான் அவர் காட்சி கொடுத்தனாலதான் இந்த மகாசிவராத்திரி. அப்ப இந்த மகாசிவராத்திரியில எழுந்திருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருந்தால, தியானம் ஒத்த கால நின்று தியானம் பண்ணால, அந்த இடம் என்னன்னா வில்வ மரம். அந்த அதனாலதான் இந்த வில்வத்துக்கு இன்னைக்கு மகிமை. சரியா? அந்த வில்வத்துக்கான மகிமை எதுக்குன்னா, என்னத்துக்கு? வில்வத்தின் அடியில நின்னா விஸ்வேஸ்வரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப அந்த வில்வத்துடைய மகிமையை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றோம். ஏன்னா எடுத்தோன்னு இப்ப அடுத்தது மகாவிஷ்ணு பத்தி பண்ண போறோம் இல்லையா? மகாபூஜை. அந்த மகாபூஜையில மகாவிஷ்ணுடைய பங்கு என்னன்னு சொல்ல போறோம். இப்ப அந்த 200 வருஷம் அந்த காமாட்சி தியானத்துல இருக்கும்போது குடிக்க முடியாததுனாலதான் கடுமையான தியானத்துல ஒத்த கால நின்று அந்த தியானம் பண்ணும் போதுதான் அவரு தோன்றி என்னமா வேணும் அப்படிங்கிற. அவங்களுக்கு வேற அம்மாவுக்கே இந்த நிலைன்னா நாமளாம் என்ன துரும்பு கூட இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு பொண்ணு வந்துச்சு, நான் சிவனுடைய பிள்ளை, நீங்களாம் ஒண்ணும் இல்லை, நான் சொன்னா எங்க அப்பா கேட்டுருவார். ரைட்டு, காமாட்சி விட இந்த அம்மா பெரியாளான்னு தெரியல எங்களுக்கு. அவங்க நினைக்கிறாங்க நான் சிவத்தோடைய பிள்ளைன்னு. அப்ப சிவத்தனுடைய பொண்டாட்டிக்கே அந்த நிலைமைன்னா நம்மளா ஏமாத்துறோம். எத்தனை காலங்கள் நினைக்கணும், எத்தனை காலங்கள் நிக்கணும். அப்ப நம்மளை மாத்திக்கணுமா இல்லையா? நம்ம குடும்பம், என் குடும்பம், என் புள்ள, என் பொண்டாட்டி, என் புரசன், என் குடும்பம், என் உறவு, என் பணம், இப்படியே சொல்றோம் இல்லையா? எல்லாம் என்னதான் இருக்கும்போது இறைவனுதான் எதுவா இருக்கும்? எதுவுமே இல்ல, எல்லாம் அவனதே. இந்த இயக்கத்துல உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வரோம். இன்னைக்கு ஒரு நல்ல காது கொடுத்து கேளுங்க. நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு. இது ஏற்கனவே பல பிள்ளைங்கள்ட்ட சொன்னதுதான். இந்த 9 துவாரத்துக்குள்ள ஒரு துவாரங்கள் மாறிச்சுனாலும் என்ன ஆகும்? என்னப்பா ஆகும்? காத்து போயிடும். காத்து போச்சுன்னா என்ன ஆகுது? பஞ்சபூதத்துல ஒரு காத்து போயிடும். பஞ்சபூதத்துல ஒரு பூதம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சங்கு ஊத வேண்டியதுதான். சரியா? நான் என்ன சங்கு ஊதல, ஏன்னா முதல் காலத்துக்கு சங்கு ஊதல, அடுத்த காலத்துக்கு சங்கு ஊத போறோம். அப்போ அந்த சங்க பத்தி சொன்னா சங்கு ஊதுறத பத்தி சொல்லல. சரியா? அப்ப நம்ம சங்கு ஊதிட்டோம்னா என்ன ஆயிடும்?
என்ன ஆயிடும்? ஆமா, நம்மளைய 4 பேர் சுமப்பாங்க, நாம யார்கிட்டையும் பேச மாட்டோம். ஆனா அது வரைக்கும் என்னென்ன பேசுறோம்? எனக்கு தெரியாதா, அவ அங்க போனால, அவ அப்படி இருந்தால, அந்த சீரியல்ல அவ எந்த பண்ணான், அவன் ரடியை பாரு அப்படி நராத்தா போட்டான், ஒரே குத்துல 10 பேர்த்த பண்ணான். இதெல்லாம் கற்பனை, காணல் நீர்னு என்ன சொன்னதுக்கு காரணம் அதுதான். இதெல்லாம் காணல் நீர் மாயையில இருக்கு. அதை உடைச்சிட்டு இறைவன் நம்மில் இருக்கின்றார். அதுக்கு ஒரே ஒரு விளக்கம், கடவுள் இருக்கிறார் இல்ல அப்படிங்கிற மறுப்பாளைகளுக்கு நாங்க பேசவில்லை. கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கிட்டே ஒரு உண்மையை சொல்றோம். ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம். இப்ப நீங்க தக்காளி சாதம் சாப்பிட்டீங்க இல்லையா, இந்த தக்காளி சாதம் செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் ஆகும். இந்த 2.5 மணி நேரத்துல அந்த உணவு செரிமானம் ஆகி அது ரத்தமாகவும் நீராகவும் கழிவாகவும் கொண்டு வரது நீயா? போவாடம்பா. யார் பண்ணா? யார் பண்ணா? 7 தாது உப்புகளாக பிரிக்கிறார். 7 தாது உப்புகளாக பிரிக்கிறார். அந்த 7 தான் சரிகம பதனிங்கிற சங்கீதம். அந்த 7 தாது உப்புகளும் நமக்கு சங்கீதமாக மாறியது. அந்த 7 உப்புகளாக பிரிச்சு, ஏங்க நீ ஒரு உப்பு பிரி, அந்த ஒரு உப்பு என்னன்னு கண்டுபிடி, பாஸ்பரஸா பிரி, பித்தநாகமா பிரி, தாமிரமா பிரி, இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பாஸ்பரஸ் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? தாது உப்புகள்ல ஒண்ணு. 7 உப்புகள், 7 உப்புகளா பிரிக்கிறார். இந்த 7 உப்புகளா அவனால பிரிக்க முடியுமா? நான் பண்றேன், நான் பிள்ளை பத்தங்கிறீங்க, என் குடும்பம், என் பிள்ளை, என் காசுங்கிறீங்க. எங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த 7 உப்புல நீ ஒரு உப்பு நீ கண்டுபிடி பார்க்கலாம்? முதல்ல முடியாது. அந்த 5 பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று, இதை ஏதாவது ஒண்ணு நிறுத்தி வைங்க பார்க்கலாம். உங்க காற்று தானே, உங்க இதே தானே. எங்க ஒரு இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்தி வைக்கிறப்பா, 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கல, அவர் 1/2 மணி நேரம் நிறுத்தி வைங்க சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப உங்களுக்குள்ள இயங்கிட்டு இருக்க அந்த இயக்கம் இறைவனாக இருக்கின்றது. அதை நாம் வெவ்வேறு பெயர்ல, வெவ்வேறு வடிவில் நாம கும்பிட்டு இருக்கிறோம். அது விஷ்ணுவாக இருக்கலாம், பிரம்மனாக இருக்கலாம், ருத்ரனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், எவனாகவும் இருக்கலாம். ஆனா அதுக்கு நாமம் இறைவன். அதுக்குதான் சொன்னது ஆண்டவன். ஆண்டவன் என்ன? நம்மை ஆண்டவன். நீங்க யார ஆண்டீங்க? நீங்க ஏதாவது படிச்சீங்களா? உங்களால எதாவது இயக்க முடிஞ்சதா? இயக்கம் தெரிந்தவன் தான் இயக்கவாதி. அவன் தான் இறைவன். இறைவன் இறைவன். இந்த நம்ம குடிக்கிற இல்ல, சரியா? இயக்குபவன் இறைவன். அவனை இயக்கிறதுனாலதான் அவனை இறைவன் சொல்றோம். ஆண்டதுனால நம்மில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமாக ஆண்டு கொண்டு இருக்கின்றான். அதனாலதான் அவன் ஆண்டவன். கடவுள் நம் மனதில் இருக்கக்கூடிய கடை சொற்களாக இருக்கக்கூடிய அந்த உள்ளிருந்து, மனதில் உள்ளிருந்து இயக்குபவன் கடவுளாகின்றான். இதுல ஏதாவது உங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது, ஆண்டவன்னா என்னன்னு தெரியாது, இறைவன்னா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த 3க்கான விளக்கம் இப்ப சொல்லியிருக்கோம். யாராவது ஒருத்தர் அதை உள்வாங்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பூஜையில இறைவன் உங்களுக்கு காட்சி தருவார். ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரோம்னா, நீங்க எதை உணர்றீங்களோ அதுவாக மாறுவீர்கள். ஏன் தத்துவ மசி அப்படின்னா நீ எதுவாக இருக்கின்றாயோ அதுவாகவே நீ இருப்பாய். நீ எதை தேடி வருகின்றாயோ அதுவாகவே நீ மாறுவாய். நீ எதை உணர்கின்றாயோ அதுவாகவே நீ இருப்பாய். அதற்கு இன்னொருத்தர் சொன்னாங்க, நீ யார்? இந்த 4 வேதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரே சாராம்சம் தத்துவமசி. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆவாய். இந்த 4 வேதத்திலையும் குருமார்களும் ரிஷிகளும் மகான்களும் சொன்ன ஒரே தாற்பயம், நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆவாய். அப்ப நீ எதை நினைக்கணும்? இறைவனை நினைக்கணும், இறை துதியை நினைக்கணும். அதை விட்டுட்டு கண்ட துதியை பாடிட்டு இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அதனால இப்ப அடுத்த பூஜைக்கு நம்ம ஆயத்தமாகலாம். சரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். சரியா? எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்தை தவிருங்க. உறக்கங்கிறது என்ன தெரியுமா? உறக்கம்னா என்னன்னு தெரியுமா? உறங்காமல் உறங்குவதுதான் உறக்கம். என்னடா புதுசா சொல்றாங்க, ஆழ்ந்த உறக்கம்னு சொன்னாங்க, இப்ப உறங்காமல் உறங்குவது உறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பூஜையினுடைய முடிவுல சொல்லுவோம். சரியா? உறங்காமல் உறங்குவது எப்படி, உறங்காமல் உறங்குவது எப்படி அப்படிங்கிறது இந்த பூஜையினுடைய முடிவுல மாயவனுடைய துணையோட, சங்கு சக்கரதாரியினுடைய துணையோட, பரமாத்மாவனுடைய துணையோட, பரமேஸ்வரனை தொழக்கூடிய பரசுராமனுடைய துணையோட இந்த விளக்கத்தை
எங்களுடைய குருநாதருடைய துணையோடையும் எங்க அப்பா அகத்தியர் அப்பாவுடைய அனுகிரகத்தோடையும் இதை பகிரலாம். ஆனால் இந்த பூஜை முடிவில் சொல்லப்படும். சரி சரி. இப்போ நீங்க எல்லாம் வந்து இங்க பீடம் வந்திருக்கீங்க இல்லையா? இந்த பீடத்துக்கு பேர் என்ன? அகத்தியர் பீடம் இல்ல, அகத்தியர் ஞான பீடம். ஸ்ரீ அப்படின்னா மதிப்புக்குரிய, மங்களமான அப்படின்னு அர்த்தம். அகத்தியர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அகத்தியர்னா என்னன்னு தெரியுமா? உள்ளம் என்றால் என்ன? எல்லாம் கேள்வி கேட்டா மனம். மனம் என்றால் என்ன? மறுபடியும் உள்ளம். அவ்வளவுதான். சரி, அதுக்குள்ள வேண்டாம், ஏன்னா நிறைய பேர். அகத்தியர் அப்படின்னா, அகத்தியம் என்றால் என்னன்னா அகத்துக்குள். அகம்னா என்ன? உள்ளே இருக்கக்கூடிய தீ. அந்த தீ குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது? டாக்டர் என்ன பண்றாங்க? கையை பிடிச்சு பாக்குறாங்க. நாடி பிடிச்ச உடனே என்ன சொல்லிடுறாங்க? உடம்பு சூடு குறைஞ்ச உடனே என்ன ஆயிடுது? என்ன பண்ணுது? சூடு குறைஞ்ச உடனே எல்லாருக்கும் சொல்லிடுங்கிறாங்க. அப்ப சூடு சமமாக இருக்க வேண்டும். எங்க அப்பா அகத்தியர் பாடம் பாத்தீங்கன்னா தெரியும், உலகை சமநிலைப்படுத்தினாங்க. உலகை அல்ல, உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீயை சமநிலைப்படுத்தினார். அந்த தீயை சமநிலைப்படுத்தியதுனால அவர் ஈசனானார். அததான் நம்ம சொன்னது. அகத்துக்குள் வாழும் ஈசன் அகத்தீசன். சரி, அகத்துக்குள் வாழும் ஈசன் அகத்தீசன். இவரு சிவ அம்சமாக, சிவ புத்திரனாக. நீங்க சிவ குடும்பத்துல நிறைய கதை இருக்கு. எத்தனை பேர் சிவனுடைய பிள்ளைங்கன்னு தெரியுமா? அது அடுத்தது கேட்கிறோம் இந்த கேள்வி, அதுக்கு பதிலும் சொல்றோம். சரியா? சிவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதை நம்ம இந்த தடவை பார்க்கலாம். இவரு ஒரு பிள்ளை, சிவனுடைய பிள்ளை. அகத்திய பெருமானும் சிவனுடைய பிள்ளை. பெருமான் எத்தனை பேர்த்த சொல்றோம்? பெருமாள்னு மகாவிஷ்ணு சொல்லுவோம். பெருமான் எத்தனை பேர் சொல்லுவோம்? முருகப்பெருமான், விநாயக பெருமான். சொல்லி பார்க்கலாம். இன்னும் சிவபெருமான், அப்புறம் நந்தி பெருமான், அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். சிவாய நம, மகாதேவ். சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் பெருமான் சொல்றோம்? சிவ குடும்பத்துல இருக்கக்கூடியவங்கள பெருமான் சொல்றோம். அப்ப முருகப்பெருமான், அகத்திய பெருமான், சிவபெருமான், சண்முக பெருமான், முருகப்பெருமான், அப்புறம் நந்தி பெருமான், அப்புறம் விநாயகர். அதாவது பெருமான் அப்படின்னா பெருமை மிகுந்தவன். சரியா? அப்ப பெருமை மிகுந்தவர்களாக இருக்குங்க ஓடுங்க. அகத்திய பெருமான். இவர பெருமான் சொன்னோமா? சொல்லல இல்லையா? அப்ப அகத்திய பெருமான் தானே சொல்றோம். அப்ப சிவனுடைய பிள்ளை தானே இவரு. அவ்வளவுதான் சார். அப்ப பிள்ளைய ஆயிட்டாரா? இதுல எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு நான் கேட்போம் அப்புறம். சரி, இப்ப முதல் கேள்வி என்ன கேட்டோம்? இந்த பீடத்துக்கு பெயர் என்ன? ஸ்ரீ அப்படின்னா மதிப்புக்குரிய, அகத்துக்குள் வாழமான ஈசனான அகத்தீசனுடைய ஞானத்தை பெறுவதற்கு. இப்ப நீங்க இங்கெல்லாம் வந்தீங்க, சாப்பிட்டீங்க, நாங்க என்ன பண்ணலாம்? பூஜை பண்ணோமா, புத்தகம் கொடுத்தோமா, போனோமா, தொண்டையை கட்டிட்டு பேசிட்டு இருக்கோம். ஏன் பேசுறோம்? எங்களுக்காகலாம். எங்களுக்காகலாம் இல்ல, ஏதாவது வரும் பேசிட்டா உண்டியை எடுத்துட்டு வந்து எப்பா 100, எப்பா 100 அப்படின்னு கேட்கல. கேட்டமா? யார்த்தியாது கேட்டமா? அப்ப நீங்க ஞானத்தை பெற வேண்டும். ஞானம்னா என்ன? அறிவு, மெய்யறிவு. அறிவு இல்ல, மெய்யறிவு தான் ஞானம். அப்ப அந்த மெய்யறிவு இப்ப கிடைக்கணும். எதுக்காக மகா சிவராத்திரிக்கு போறோம்? எதுக்காக அந்த சிவனை கும்பிடணும்? எதற்காக இந்த இடத்துக்கு வந்தோம்? என்ன நம்ம இங்க இருந்து அருளையும் கிடைக்க வேண்டும், அருளோட ஞானத்தையும் கிடைக்க வேண்டும். அந்த ஞானத்தோட நீங்க போகும்போது நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். இந்த 100 பேரும் 100 பேருக்கு இறைவன்னா என்ன, சிவன்னா என்ன, சக்தினா இருக்கு, வழிபாடுனா என்ன, பக்தினா என்ன, முக்தினா என்ன, விஷ்ணுன்னா என்ன, பிரம்மன்னா என்ன, நம்ம போனோம், இதை தெரிஞ்சுக்கிட்டோம், 4 பேருக்கு சொல்லுங்க. அப்போ அந்த ஞானம் பெருகும். இந்த ஞானம் பெருகும். அது பெருகினால் இதுவும் ஒரு வகையான தர்மம், ஞான தர்மம். ஞானத்தை தர்மமாக செய்தால் உங்களுக்கு புண்ணியமும் முக்தியும் உங்களை தேடும். புண்ணியமும் முக்தியும் உங்களை தேடும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும்ல. அப்ப நீங்க தெரியணும் இல்லையா? அப்ப அது தெளிவு பெற வேண்டும், சிந்தனை தெரிய வேண்டும், ஞானம் கிடைக்க வேண்டும். அந்த ஞானம் தரக்கூடிய பீடம். பீடம்னா என்ன? பீடம்னா என்ன? ஒரு நிலையம்.
அது கிடைக்கக்கூடிய மையம், சென்டர், நிலையம். சரியா? இந்த இடம் ஞானத்தை பெறலாம். இப்படி யாராவது உங்களுக்கு சிவராத்திரி பூஜையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் பேசுவாங்களா? இந்த சிவன் கோயில்ல பேசுறோம். ஏன்? ஞானம் கிடைக்கணும். சரியா? அந்த எங்களுக்கு கொடுத்த வேலைய நாங்க செய்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கொடுத்த வேலைய என்னன்னு உணர்ந்துக்குங்க. உணர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஞானம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். சரியா? இங்க சக்தியும் இருக்கிறா, சிவமும் இருக்காங்க. அப்ப சிவசக்தியாகவும் அங்க முன்னாடி நம்ம காளியை உட்காந்துட்டு இருக்கா. சரியா? அவளுடைய அனுகிரகமும் இங்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதமும் பெற்று தீர்காயுஷாவும் நோய் நொடி இல்லாம மனமாற்றத்தோட மனம் தெளிவோட பயணிச்சிங்கன்னா நிச்சயமா இறைவன் நமக்கு அருள் புரிவார்.